வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களுடன் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 20 போரேஸ். வாங்க உள்ளே போகலாம். ஓகே வாங்க மேலே போயிடும். அவ்வளோதான், அங்கே எல்லாம் முடிஞ்சு. அது ரூம் ஆக்க நினச்சி பார்த்தா ரூம் இல்லை. ஏய் என்னடா அது கிட்ஸ் ஏரியாவா? எத்தனை பொம்மை இருக்குன்னு பாருங்கள். என்ன பொம்மை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்கக்கூடாது இருந்தாலும் பொம்மை. வெறும் புக்காக கிடைக்கே. நமக்கு தான் மேனுவல் கிடைக்கணும்னு நினச்சேன். ஒரு மேனுவல் இல்லையா? சரி ரைட்டு, திருப்பி போய் செவத்த மட்டும் வேணாம். ஒரு மேனுவல் கிடைக்கல, என்னன்னு கிடச்சிருக்கோம். இங்கே என்ன இருக்குது? அங்கே ஒரு மேனுவல் இருக்குது. இருங்க வரேன், வாங்க போய் எடுத்துருவோம். என்ன அது? அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் மேன். ஓ, அக்காவுக்கு வேறு ஒரு ஸ்கில் கிடைக்க போய். ரீஃபில் ஸ்கோப்ஸ் ரீவெண்ட். ஓ, நியூ அப்கிரேட் ப்ரிசிஷன். ஓ, என்ன இருக்குது? எய்ம் ஸ்டெபிலிட்டி. இன்னொன்று இருக்கா? நான் அவ்வளோதான் முடிச்சு நினச்சேன். 5 மொத்தம். எய்ம் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆமாங்க, அது ஒரு மெயினாக தேவைப்படுது. ஆனால் 30 கேட்குறானே. நான் சைலன்சருக்கு வச்சுருக்கலாம் பார்த்தேன். போட்டு விடுவோம். அப்போலாம் லாங் ரேஞ்ச் ஒருத்தருக்கு எய்ம் வைக்கிறேன். இந்த ஆட்டம் ஆடுறாவ. அதனால் எய்ம் ஸ்டெபிலிட்டியை போட்டு விட்ருவோம். இப்போ அதை வேறு அப்கிரேட் பண்ணுமா? என்னங்கடா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அந்தளவுக்கு போதை மாற்ற தர மாட்டேன்றீங்களா? என்னவும் வந்துச்சிருக்காங்களே, பயங்கரமாக வந்துச்சிருக்கானுங்க. வேணும் புதுசாக செத்து கிடைக்கா? சரி ரைட்டு, இந்த இடத்துல அவ்வளோதான். வெளியே போவோமா? புழுவெலாம் ஓடுது பாசி. ஓகே வாங்க வெளியே போவோம். எப்பா என்ன? யாரா நீங்கள்? இவ்வளோலாம் இங்கே தானே இருந்தேன். இப்போ மட்டும் என்ன திரும்பி வந்தீங்க? சரி ரைட்டு, இவங்க கூட சண்டை விடுவோம். முடிஞ்சளவு சைலன்ஸாகவே போவோம். சத்தத்தை கூட்டா ஊரை கூட்டுருவாங்க. ஆமாங்க்கா, இருப்பா போவோம்ப்பா. வரானே, இங்கே வரானே. இவ்வளோ நேரம் விட்டு இங்கே தான் வரணும். மணி ஹெட்ஷாட் போட்டுருவோமா அவனுக்கு? பார்த்துருவானே குறி வைக்கும் போது. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. ஓகே வேணாம், மிஸ் ஆயிரும். நாண்டு போயிட்டுருக்கேன். அது பாட்டுக்கு மண்டல் குனிச்சுக்கிட்டு இருப்பேன். கரெக்டாக எத்தனை பேர் இருக்கான் கண்ணு தெரிய மாட்டேங்குது. இது சைக்கிள் கடை, நம்ம பார்த்தா கடை. இன்னொரு ஆள் வேறு இருக்கா? அந்த ஒருத்தி போயிட்டுருக்காளே. இவனை போட்டுருவோம் பார்த்தேன். என்ன காணாம போயிட்டா? அந்த இருக்கா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. அப்பா செத்துட்டான். இன்னும் ஒரு தேய்க்கான். எங்கடா காணாம போயிட்டா? எங்கே தானா இருந்த? பின்னாடி போயிட்டானா? என்ன காணா? ஓ அந்தாக்கா செவத்துக்கு அங்கிட்டு போயிட்டியா மெண்டலு. ஒருத்தனோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் இருக்கான். இவனையும் போட்டுருவோம். கரெக்டாக திரும்பிட்டான் பாங்க. சுட போகிற நேரத்தில் அவ்வளோ. எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட் இன்னும் ஒருத்தர் இருப்பான். என்னக்கா சொல்கிற? இன்னும் இருக்கான். அந்த சவுண்டு குறையில பாருங்க. உண்மையான டேட்டோ ஷாப். ஓ அவ்வளோதான் போலங்க, ஃப்ரீ ஆயிடுச்சு. சரி ரைட்டு, போதை மருந்து, ரேகு, வேறு என்ன? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, இது கிடக்கு. ஒன்றுமே இல்லை. சந்தோஷம். ஓகே வாங்கிட்டு தான் பார்ப்போம். இது கிடக்கு. புல்லாட்டு கண்ணு. ஓகே, இங்கிட்ட எதுவும் இல்லை. லெட்ரு இருக்குது. வெடி மருந்து, அப்புறம் லெட்ரு என்ன போட்டிருக்காங்க? உளி. உளி மொதல் தெரியுதுனால. யூ நோ அவர் ஹார்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஹெல்ப் பட் அவர்ஸ். ஓ, உள்ளின்றவன் வந்து ஹெல் கிருஷ்ணங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சோஃபியா நடந்ததை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு பயமாயிடுச்சு. எங்களுக்கும் எங்கள் குடும்ப குட்டிங்க இருக்குது. இதை நம்பி எங்களால் தைரியம் இருக்க முடியாது. அதனால் நாங்கள் ஸ்டேடியத்துக்கு போகிறோம் அப்படின்னு அந்த உள்ளி அந்த மற்ற ஏரியாக்காரங்க கிளம்பிட்டாங்க. போரிஸை பார்த்தேன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. முடிஞ்சால் போரிஸை பேசி மாற்றப்பார், நீங்களும் இங்கே வாங்க அப்படின்றான். என்ன இது ஏறுற மாதிரி இருக்கா? இல்லையே, அப்போதுக்கு இதை வச்சுருக்காங்க. உள்ள ஆள் இருக்காங்க. இருங்க வரேன்.
என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஷார்க்குன்னு வச்சுக்குவோம். ஒவ்வொருத்தையும் மட்டும் செதுற. ஆனால் 3 பேர் இருக்கானுங்களே. எத்தனை பேர்? 1 2 3 4 பேர் இருக்கானுங்க. சரி ரைட்டு, மால்டவு தான். அப்போ ஒரே மால்டவில் முடிக்கிறோம். வா 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 போடு. ஐயோ போடு. அவ்வளோதான் அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. நல்ல வேலை பார்த்தேன். ஓகே, மால்டவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஐயோ 2 மால்டவ் தான் இருக்குது, பரவாயில்ல. நல்ல வேலை பார்த்தேன். நான் சாதாரணமாக திறக்க போனேன், எத்தனை சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கேன்னு. இவனுக்கு உள்ளே வச்சு உடனே பூட்டிருக்கானுங்களா? ஓகே, எரிஞ்சு முடிக்கிட்டு உள்ளே போவோம். முடிச்சிட்டாங்க. ஓகே, சரக்கு இங்கே பல இடங்கள் அவங்க உள்ளே அழைப்பட்டிருக்காங்க போல். ஆமாம். ஐயோ, சேஃப் இருக்கா? கோடு கண்டிப்பாக தெரியாது, சுற்றி பார்க்கணும். இங்கே இது இருக்கா? அதுவும் கோடு எழுதியிருக்கானா? வெறும் பேண்டிஸ்ட்டுக்கு ஃபோட்டோஸ் தான், போஸ்ட் தான் இருக்குது. அவங்க எத்தனை பேர் காணுவாங்க? 4 பேர். இதில் எதுவும் எழுதி ஒளி விட்ருக்கானா? இல்லை, இது வேறு ஏதோ போட்டிருக்கு. இது இல்லை, இங்கேயே இல்லை. இப்போ உள்ளே போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க, எவ்வளோ கொடூரமாக்குன்னு பாவத்தை. இதுக்குள்ளே எத்தனை நாள் அந்த ஆயிருந்தில்ல. ஓகே, இங்கிட்டு இந்த ஒரு டோர் இருக்குது. இந்த டோருக்கு அங்கிட்ட எவனும் இருக்கானா? எவனும் இல்லைன்னு காமிக்குது. வந்தானா? இல்லை, யாரும் இல்லை. ஓகே, இந்த மாத்திரைலாம் எப்படி காப்பிட்ற? நீ இன்ஃபெக்ட் ஆகிட மாட்டேயா? பல வருஷமாக அதுக்குள்ளே கடந்த மாத்திரையை போய் போட்டுட்ருக்க. ஓகே, வேறு அவ்வளோதான். இங்கிட்ட எதுவும் இல்லை. இதில் எது நம்பர் போட்டிருக்கானா? இல்லையே, இதுலேயும் அங்கேருந்து அதே தான் ஒட்டி வச்சுருக்கேன். அங்கேயும் ஒரு நம்பரும் இல்லை. ஓகே, இங்கே எதுவும் இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஏய், யாரா நீங்கள் 2 பேர்? ஓகே சரி, அப்போ நம்ம வேறு பில்டிங் தான் தேடி நினைக்கிறேன். இந்த பில்டிங் எதுவும் இல்லை நினைக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எதுவும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வர வேண்டியதான். அங்கே அவ்வளோதான். ஆமாம், வேறு எதுவும் ஸ்டிக்கர் இல்லை பெருசாக. வெளியே போவோம். ஓகே, அதாவது போரிஸ்ன்றவன் லீடருமா இருந்து இந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டு வந்திருக்கான். அவங்களும் அவன் லீடருமா எடுத்துக்கிட்டு அவன் சொல்கிறதுப்புறம் இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. உள்ஸ் அப்பப்போ வந்து உயிரை வாங்கினாலும். ஆமாம், அதில் எதுவும் ஒரு வேலை இருந்துச்சா? நம்ம எடுத்த லெட்டரில் இல்லை. அந்த லெட்டரில் ஃபுல்லாக வெறும் பேராகிராஃப் தான். இந்த நம்பரே இல்லை. சரி ரைட்டு. இல்லை, எதுவும் இல்லை. நம்ம தேடி பார்த்தா வரணும். அதான் போரிசன் லீடருமா எழுந்திரிக்கான். அப்போக்கப்போ WLF வந்து உயிரை வாங்கிட்டே இருந்து ஃபெடராவா? என்னடா மறந்து வச்சு. ஆமாம், அவன் ஃபெடராவில் இருந்தவன் நினைக்கிறேன். WLF வந்து உயிரை வாங்கிட்டே இருந்திருக்கானுங்க. இருந்தாலும் இவன் மக்களை பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்கேன் அந்த ஏரியாக்காரங்களுக்கு. அந்த சோஃபியான்றதான் யாரும் தெரியல, ஒரு சின்ன பொண்ணு நினைக்கிறேன். சாதாரணமாக ரேண்டமாக சின்ன பொண்ணு நினைக்கிறேன். WLF ரூல்ஸ் மேலே வந்து ஃபக் WLF அப்படி இப்படின்னு எழுதிக்கிட்டே இருந்திருக்கா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து தடுக்காமல் விட்டுருக்காங்க. சாதாரணமாக அவளே விட்டுருவான்ட்டு கடைசியில் WLF கடுப்பாய் சட்டுன்னு சின்ன பிள்ளை கூட பார்க்காம போட்டு தள்ளிட்டானுங்க. அதில் பீதியானவங்க தான். எங்கள் வீட்லேயும் பசங்க இருக்கான்னு செய்கிறாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் உல்ஃப்ஸ் கூட இருந்தாலும் சண்டை ஓட்டு செஞ்சுக்கிட்டே தெரிய முடியாது. நாங்கள் ஸ்டேடியத்துக்கு போகிறோம். அந்த ஸ்டேடியம் ஒரு ஏரியா சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் போய் சேர்ந்துக்கிறோம். அந்த எங்களுக்காக நாங்கள் ஹில் கிரஷ் பிடிக்குந்தாக்கா இங்கேயே வந்து எங்கள் பசங்களை பார்க்க விட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டானுங்க. இது வரைக்கும் அந்த லெட்டரில் நடந்தது. போரிஸ்ன்றவன் ரிப்ளை போட்டோமே எதுவும் தெரில. என்னங்கடா ஒன்றும் எங்க ஆனா? ஓகே, வாங்க போவோம். இப்போ வேறு பில்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் எதுவும் இல்லை. இது ஏற்கனவே வந்த பில்டிங் தான். நம்ம ஏற்கனவே இங்கேருந்து அங்கிட்டு போனோம். இது கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. இது வந்தது. சரி ரைட். அப்போ ஆப்போசிட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த லாக்கரை திறக்காம விட மாட்டேன். நான் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இதுக்குள்ளே இது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஸோ வாங்க இங்கே போவோம். அதாவது ஸ்பாட்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்த பூரா சுற்றி பார்த்து இங்கே வந்து லெட்டரை பூரா எடுத்துட்டேன். இங்கே இந்த இனிமையும் போட்டு தள்ளிட்டேன் எல்லாத்தையும். என்ன ஆகி போச்சுன்னா, அந்த இடத்த தாண்ட போகும்போது
சரிங்க அப்புறம் சொல்கிறேன், முடிச்சுட்டு சொல்லுவேன். ஆமாம், அந்த இடத்த தாண்ட போகும்போது கேம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. திருப்பி ரீஸ்டார்ட் லாஸ்ட் என்கவுண்டர் கொடுத்தோம், இங்கே வந்து விட்டுருச்சு. ஆனால் இங்கனக்குள்ளே 2-3 லெட்டர் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த லெட்டரை பூரா எடுத்துகிட்டு இவங்க அப்புறம் போட்டு தள்ளிட்டு போயிட்டேன். அந்த லாக்கர்கிட்ட போகும்போது தான் கேம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அதனால் நான் மொத்தமாக லாக்கர்கிட்ட போய் அந்த எடுத்த லெட்டரை பூரா ரீட் பண்ணுறேன். இந்த இடத்த பூரா ஒரு ரவுண்ட் சுற்றி காமிச்சிடுறேன் ஏற்கனவே வந்த இடத்த. புடி, அவ்வளோதான். ஓகே, அது மேலே 2 மால்ட்டை ஊற்றி அடிச்சுட்டு அடுத்து கிளம்பிடுவோம். இந்த சீன் நான் முடிச்சேன் ஸ்பாட்டன்ஸ். எல்லா லெட்டரும் எடுத்துட்டேன். கேம் ஸ்டக் ஆச்சு. ரீஸ்டார்ட் லாஸ்ட் என்கவுண்டர் கொடுத்துட்டேன். லாஸ்ட் என்கவுண்டர் கொடுத்துட்டு திருப்பி வந்தால் நான் எடுத்த லெட்டரு பூரா ஏற்கனவே என் பேக்கில் இருக்குது. திருப்பி முதந்து எடுக்கிற மாதிரி வரமாட்டேன்ருச்சு. அந்த ஃபைட்டு மட்டும் தான் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு, தவிர மற்றபடி நான் எடுத்த லெட்டரெல்லாம் என்கிட்டே தான் இருக்குது. அங்கே தான் அவ்வளோதான் முடிஞ்சு. லெட்டர்லாம் எடுத்துட்டேன். இருந்தாலும் இதே இடத்துல திருப்பி ஒரு ரவுண்டு மாதிரி போகிறேன். புல்லட்டு இதெல்லாம் திருப்பி ஸ்பான் ஆகிடுச்சானா அந்த புல்லட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ரிசோர்ஸஸும் வருது, ரிசோர்ஸும் எடுத்துகிட்டு வரேன். எடுத்த லெட்டர் பூரா மொத்தமாக சேர்த்து வச்சு கடைசியில் அந்த நம்மளோட இது இருக்குல்ல, நம்ம அந்த லாக்கர் திறக்கிற இடம், அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். இந்த புல்லட்லாம் நான் வருது. கேம் அப்போ இந்த மாதிரி நெஞ்சொலி வர வைக்கிது ஸ்பாட்டன்ஸ். நடுவில் 2-3 தடவை கட்டானது பழைய பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கட்டான மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த கேம் பார்க்குற வேலை தான். ஏன் பிளேயர் பிரச்சனையா இல்லை அந்த கேம் பிரச்சனையான்னு தெரியல. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். இதுதான் அங்கிட்டு தான் போகணும். இங்கிட்ட எதுவும் இல்லை. அடுத்த இடத்துக்கு போவோம். இங்கே ஒன்றும் இல்லை. இதுதான் நிறையா பார்த்தேன். கண்ணாடியோட உள்ள கம்படி சரக்கு போதை மாத்திரை. அடுத்து ஒன்றையும் காணேன். அவ்வளோதான், முடிஞ்சு போல. ஹேர் ட்ரையரா? எதுக்குடா மியூசிக் தரீங்க திடீர்னு? சிசர் எதுவும் பண்ண முடியுமா? இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. தெரியுது. ஓகே, வேறு எதுவும் இல்லை. கதவை திறந்து வெளியே போயிடுவோம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சுத்தம் போ. வெளியே போவோம். இப்போ அந்த பக்கம் தான் போகணும். உங்ககிட்ட எதுவும் இல்லை. கண்ணாடியா? என்னடா அடுத்து காடே வரல. கடைசியாக என்ன வந்துச்சுன்னு மறந்துட்டேனே. அந்த பாதி ஃபேஸ் எரிஞ்சு பாதி ஏரியா பேட்மேன் வர 2 ஃபேஸ் மாதிரி ஒருத்தன் வந்தான். இந்த இடத்த தான் கதவை இதெல்லாம் வாங்கிட்டு பண்ண போகும்போது கேம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு நெருக்கி. அதனால தான் ரீலோட் போட்டேன். பார்த்தா அதை எடுத்த மற்ற பொருள்லாம் இருக்குது, நம்மளோட லெட்டர்ஸ் மட்டும் பேக்லேயே இருந்துக்குச்சு. ஓகே, அதை திறந்தா எனக்கு தெரிஞ்சு அடுத்த இடத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை திறந்தா அடுத்த இடத்துக்கு போகுது. சரி, ரைட்டு. எடுத்த லெட்டர்ஸை கண்டிப்பாக பாஸ்வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நேராக இந்த இடத்துக்கு போயிடுவோம். அது என்ன இடம்? லாக் இருந்த இடத்துக்கு. வேறு எதுவும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த இடத்த எங்கேயோ ஏதோ எடுத்தமா இருந்துச்சு, ஒன்றையும் காணோம் போன தடவை. சரி, ரைட்டு, வாங்க லாக்கர் இருக்கிறதுக்கு போவோம். வேறு என்ன கார்டு இந்த பொந்துல எதுவும் வச்சுருக்கானுங்களா? ஒன்றும் இல்லை, லாக்கருக்கே போக முடியாதான். அதான் என்ன சொல்ல, அடுத்த இடத்துக்கு போகிறேன். அப்படியே ஃபுல்லாக பிளாங்காக இருக்கு அந்த இடமே. ஏடா ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக்கு நடந்து போகிறேன். டக்குன்னு எள்ளி கீழே நிற்கணும்னு செத்து போயிட்டா. ஒரு ரீஸ்டார்ட் லாஸ்ட் என்கவுண்டர் கொடுக்காம அதுவும் அப்படி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. கரெக்டாக வந்தால் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. ஓகே, இந்தா WLF நோட்டு. என்னடா அதை காணா? இவங்க வரேன். இந்தா இருக்குப்பாங்க. இது வந்து கரெக்டாக இது சொன்னது. அடுத்தது தான் வரும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன், அந்த இடத்துக்கே போய் பார்ப்போம். இருங்க வரேன். ஏற்கனவே நம்ம அங்கே இருந்த இடம் தான் இது. அது திறக்காமல் குதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்.
லெட்டர் பேக்கில் காணாமே. லெட்டர் பார்த்தோமா? இது கண்டிப்பாக அடுத்த இடத்துக்கு போகுது. இருங்க மொதல் அந்த இடத்துக்கு போய் இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த லெட்டர் ரீட் பண்ணுறேன், அதனால அந்த புள்ளி காமிக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க மொதல் அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். இருங்க வரேன். எங்கடா இருங்கடா. ஐயோ எங்கே அந்த வழி எந்த பக்கம் போகிறதுக்கு இந்த இதுக்குள்ளே போகணுமோ? நான் அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டேன். இருங்க வரேன். இது டாட்டோ ஷாப்பு. இந்த இடத்துல ஒரு லெட்டர் கிடைக்கும். அந்த இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எப்படி பின்னாடி போகுது? இந்தாக்கு என்னங்க வரேன். இந்தாக்கு ஹோண்டாஸ் நோட் போரிஸ் டேல்ஸ் காம்போ இந்தாக்குப்பாங்க. இந்தாக்கில் இருங்க வரேன். அங்கே போய் ரீட் பண்ணுவோம். அங்கே வேணாம், எடுத்து லெட்டர் அப்புறம் மொத்தம் எடுத்துட்டேன். நல்ல அதைத்தான் நான் ஏற்கனவே பார்த்தனால அது மஞ்சள் கல்லில் புள்ளிங்க. நான் என்னடா போன லெட்டரை காணாமல் பார்த்தேன். வாங்க. ஹோண்டாஸ் நோட்டு போரிஸ் டிராயிங் டாக்டர் இந்தாக்கில் டேல் கம்பை டேல் வந்தானா அந்த சேஃபாக கேட்பான். அவனை கராச்சி கூப்பிட்டு போய் நீயே இந்த கையில் அவன் நம்பரை போடு, இல்லாட்டி அவன் அவனை திருப்பி 8 தடவை கூப்பிடுவான். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்து அவனோட ஒய்ஃப் கூட பேசணும்னு சொன்னாங்க. அவன் தெரியும் அவங்க வந்து நல்லா ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்கிட்ட கேட்டால் WLFல ஏற்கனவே நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம அதனால் அவங்க அங்கே கூப்பிட்டு போகணும். யாருமே அவன் அங்கே போனால் எதுக்கு எங்களை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் போரிஸ் மட்டும் அப்படி நினைப்பான். அவன் கிடைக்காம மெண்டல்ன்ற மாதிரி திடுறாங்க. அவன் அங்கே இருக்க ஆளுங்களில் அந்த டேலோட ஒய்ஃபு வந்து முடியாமல் கிடக்கா போல். ஆனால் WLF நல்ல டாக்டர்ஸ் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் போரிஸ் அங்கே போகக்கூடாதுன்னு தடுக்கிற மாதிரி அவன் லீடர் மாதிரி இருந்தான்ல, அதனால் இதுதான் அந்த நோட்டு. அடுத்து போரிஸ் டிராயிங் எடுத்தேன். இது வந்து அந்த இடத்துல பார்த்தோம்ல, இவன் தான் நான் வில்ல விட்றவனா போரிஸ், ஒவ்வொன்னோட மக டோரிஸ் டாக்டர். அடுத்து யோரண்டான்றான். இது ரூல்ஸ்லாம் ஃபெடரல் ஆட்சியில் வந்துட்டாங்க. டோர்ஸ்லாம் ஒவ்வொரு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னோடய ஏரியாலையும் நான் சாக விரும்பலை. இந்த இதெல்லாம் நடந்தக்கப்புறம் நான் திருப்பி புது நேமோட வரேன், அவ்வளோதான். அப்போ எனக்கு தெரிஞ்சு போரிஸோட மக தான் அந்த பேர் என்ன சொன்னாங்க மறந்துட்டேன், சோஃபியான்னு நினைக்கிறேங்க. ரைட்டு. ஆமாம் போரிஸ் வந்து இந்த இடத்தோட லீடர் மாதிரி இருந்திருக்கான். அவனோட மக தான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்கா, அந்த உல்ஃபோட ரூல்ஸில் பூரா ஃபக் WLF போட்டிருக்கா. உடனே அவங்க சின்ன பிள்ளை கூட பார்க்காம துப்பாக்கி சுட்டுருக்கானுங்க. அந்த சுட்டதில் மிரண்டு போய் தான் அந்த ஊருக்காரங்க பூரா அங்கே கிளம்பி போயிருக்கானுங்க. பாஸ்வேர்டு என்ன 30 வந்துச்சோம் முத. ஆமாம் 30. அடுத்த நம்பர் என்னது 82. அடுத்தது 65. ஓகே, உண்மையாக சொன்னால் தேடி எடுத்தேன். அந்த நல்ல கேம் ஸ்டக்கானால திரும்பி வந்துடுச்சு. அப்பா கடைசியாக ஒரு ஹோல்ஸ்டர் கொடுத்துட்டாங்க. லாங்கனுக்கு ஹோல்ஸ்டர் கொடுத்துட்டானுங்க ஒரு வழியா. அப்படி போடு. ஓகே, அப்படியே மாஸ்க் காமிச்சாச்சு. டப்புன்னு சொல்ல முடியாதான். ஓகே, வேறு என்ன? புல்லட்டு, நட்டு, போல்ட்டு, வெடி மருந்து. இங்கே ஏதோ புல்லட் இருக்கு, அதை எடுக்க மாட்டேன்ட்டா. அதுவும் ஃபுல்லாக 20 வெடி மருந்து எல்லாமே மேக்ஸாக தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி ரைட்டு, ஒருவே அந்த இடத்த முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக அந்த இடத்த முடிச்சாச்சு. வாங்க வெளியே போகலாம். ஏறுக்கா. ஓகே, வெளியே போகிறதுக்கு நேராக போயிடுவோம். நீ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓடு. அவ்வளோதான். இப்போ போரிஸ்ன்றவன் மெயினாக அதுதான். இந்த ஏரியா லீடராக இருந்தவன் மக்களை பாதுகாத்துட்டு இருந்திருக்கான். பட் உல்ஸ் வந்து ரொம்ப பாதுகாக்க முடியல. ஏன்னா அவன் ஆர்மி மாதிரி இருந்திருக்கானுங்க நெருக்கி. கடைசியில் அவன் பொண்ணையே கொண்டிருக்கானுங்க. அதோட கடுப்பாகி போய் அவங்கள பழிவாங்கக்காக போயிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காமிச்சிட்டானுங்க.
அதே மாதிரி மற்ற ஏரியாக்காரையும் இதை விட்டுட்டு ஸ்டேடியத்துக்கு போயிட்டாங்க. ஸ்டேடியம்னா அந்த WLF இருப்பாங்க போவாங்க, அதனால் போயிட்டாங்க போல். ஏற்கனவே அந்த ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றாங்களே, அங்கே போயிட்டான் போல். வேணுங்க என்னங்க வித்தியாசமாக்கேன், யாரா நீ? என்னடா அம்பு சொல்லி நிற்குது ஒரு அவசரத்துக்கு. என்ன அம்பு எடுக்கிறா? ஐயோ முன்னாடி வில்லு எதுவும் தந்துருப்பானுங்களா? எப்பா கொடூரமாக்கான்ல. ஏய் எங்கேயோ வெப்பனை விட்டுட்டேன் போலங்க. ஐயோ போகிற பக்கம் தருவாங்களா? என்னடா சவுண்டு? முக்காமக்கா சரியான சவுண்டாக இருக்கே. யாரும் ஆளுக்காங்களா? எங்கே வெட்டிக்க விட்டுருக்காங்க. டாமி நீ செஞ்சேன்னு நம்புகிறேன் அப்படின்றான். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், see you.